அந்த மொத்தம் ஒரு வாகனத்தோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டன். அதுபோல் அந்த மாலைகள், பெருமாள் வெயிட்டு எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 டன் கிட்ட வந்துடும். அதாவது 1700 கிலோ 1800 கிலோ கிட்டக்க வந்துடும். இந்த 1800 கிலோவை நம்மளால் தாங்க முடியுமா அந்த இடத்துல ஒரு மனிதனாக இருந்துன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இருந்து திருப்பியும் அந்த இன்சிடெண்ட் நடந்தது. இந்த இடத்துல பெருமாளோட உதடு இந்த இடத்துல என் கழுத்து கிட்டக்க இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது. அவர் உதடு இந்த இடத்துல எனக்கு முத்தம் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இன்றைக்கும் எனக்கு அந்த நினைவுலேருந்து வெளியே வர முடியாது. என்ன ஒரு விஷயம்னா, பெருமாள் தானே விரும்பி எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நடத்திட்டார். ரெண்டாவது, என்னை செக் பண்ணி பார்த்துருக்கார். உயிர் மேலே உனக்கு ஆசை இருக்கா, இல்லை நம்மள்ட்ட ஆசை இருக்கான்னு சொல்லி. அவரோட விபரீதம் அப்படி தானே. பெருமாள் எப்போதுமே பக்தனை விபரீதமான ஒரு பரீட்சையில் தானே எடுப்பார். அப்போது நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னா, அவர் எனக்கே நீ உருத்தான வந்தான்னு சொல்லி பக்கத்தில் வச்சுட்டுறாரு இல்லையா. அதுதான் உண்மையிலே என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த இடத்துல பெருமாள் முத்தம் கொடுக்கணும்னு நினச்சின்றது ஒன்று. ரெண்டாவது, என்னை சோதிச்சு